கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு பயந்து 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 அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையே முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு வெளிச்சம் வரவே வராது, இந்த இருளான வாழ்க்கையில மனுஷனுக்கு பயந்து பயந்து என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்று உங்களை பார்த்து தான் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் வரப்படும் பொழுது அவர் உங்களை ரட்சித்து உங்களுடைய எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்குகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கப்படும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருள்களை நீங்களாக்கி அவர் ரட்சிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இந்த காரியத்தை நிறுத்தி விட்டேன் என்றால் அந்த மனுஷன் என்னை கொன்று போட்டு விடுவாரே, என்னுடைய வாழ்க்கையில இதற்கப்புறம் நான் எதையும் பார்க்க முடியாதே என்று ஒருவேளை உங்களுடைய ஜீவனை குறித்து பயப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனின் பலனாய் வரப்போகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனின் பலனாய் வருவார் என்றால் நீங்கள் யாருக்கும் அஞ்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், உங்கள் இருள்களையும் உங்கள் பயங்களையும் நீங்கள் அஞ்சுகிற காரியத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். God bless you.